ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் டிப் சேனல். இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய, உடம்புக்கும் குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா 1 கப் கடல மாவு ஆட் பண்ணுங்கள். இப்போது இது 2க்கு அப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாவை ஆட் பண்ணுவோம். நான் 2 பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன். ஏன்னா சின்ன குழந்தைங்க சாப்பிட்ணுங்க இல்லையா, அதனால நான் 2 பச்சை மிளகா மட்டும்தான் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம 4 பல் பூண்டு நச்சு எடுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம சேர்த்துப்போம். அது கூடவே சோம்பு, சீரகம் கொஞ்சம் எடுத்து நச்சு நம்ம இதை சேர்த்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிப்போம். இப்போது இது எல்லாம் போட்டு நம்ம பிசைய போகிறோம். இது கூடவே ஸ்பெஷலாக நம்ம ஒன்று ஆட் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை தான். அந்த முருங்கைக்கீரை 1 கப் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த முருங்கைக்கீரையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இப்போ 1 கப் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு பக்கோடா மாவுக்கு அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுப்போம். அது கூடவே கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணுங்கள். நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கீரையை சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை போட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம உப்பு ஆட் பண்ணி நல்லா பக்கோடா மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். ஊடால நம்ம தண்ணி தொளிச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி தண்ணி தொளிச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிசைங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக பிசையணும். இந்த பதத்துக்கு நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துருவோம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பக்கோடா எப்படி போடுவோமோ அந்த மாதிரி எடுத்துப்போம். இப்போது கடாயில் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு பக்கோடா போடுற அளவுக்கு நம்ம போட்டு எடுத்துப்போம். இப்போது ஒவ்வொன்றா நம்ம எண்ணெயெல்லாம் போடுவோம். ஃபஸ்ட்டு அந்த எண்ணெய் நல்லா சுட்டதுக்கப்புறம் போடுங்க. அப்போனா தான் நல்லா ப்ரௌனிஷாக ஆகும். இப்போது நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துப்போம். இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிப்போம். டேஸ்ட்டுக்காக நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணுறது. இப்போது இந்த பக்கோடா ஹேர் க்ரோத்துக்கும் கண்ணுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு தந்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நல்லா பொரிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டில் மாற்றிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்காத ஒரு காய்கறி அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அதை வச்சு ரெசிபி பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நிறையா ஹெல்ப்ஃபுல் டிப்ஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் லைஃப் டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.